போடுங்க 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 போடுங்க. ஒரு சேப்பில் எடுத்தாங்க ஒரு அங்காள தண்ணி ஓடிடும் அங்காள கடற்கரை போயிடும். இதில் பறிச்சிட்டு நாங்கள் ஒரு 1000 லோட் மண்ணு கிட்ட பறிச்சிட்டாங்க. கொஞ்சம் அது வயல் வாயில் இருந்தது கொஞ்சம் எடுத்துருக்கோம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். மற்ற காருக்கெல்லாம் ஒரு வழியாக உங்களுக்கும் நான் இதில் குறைஞ்சது 20 லட்சம் கூடினது 30 லட்சம் ரூபா காசு நான் உங்களுக்கு இது தரேன். சரி, குறைஞ்சது இருந்தால் அரசாங்கம் இந்த இதில் போட்டிருக்கு, விதிமுறையில் போட்டிருக்குது. ஏதாவது ஒரு வருமானம் வர வணக்கம் தமிழர்களே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம் என்றால் கொடியாமல் கச்சாய் கிராமத்தில் தான் நிற்கின்றோம். இன்றைக்கு எம்பி அர்ஜுனா நிதி உதவி திட்டத்தின் கீழ் கச்சாய் கிராமத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கின்றார். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் அக்கா கௌசல்யா போனோம். போடுங்க 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 தம்பி தம்பி போடுங்க. நீங்கள் ஐயா போடுங்க. பார்த்துட்டு இது கண்டி நிற்கிற மாதிரி 4 மணி நேரம் ஆடலாம் போயிடும். சின்ன பிள்ளை பெரிய கசக்கட்டு சின்ன பிள்ளை எடுத்து போடு படுத்து போடு. ஒரு சேப்பில் எடுத்தாங்க ஒரு அங்காள தண்ணி ஓடிடும் அங்காள கடற்கரை போயிடும். இதில் பறிச்சிட்டு நாங்கள் ஒரு 1000 லோட் மண்ணு கிட்ட பறிச்சிட்டாங்க. கொஞ்சம் அது வயல் வாயில் இருந்தது கொஞ்சம் எடுத்துருக்கோம். 4 மரங்களுக்கு அந்த தண்ணி நிற்கிற வழியாக லைன் அடிக்கிறேன். கிளப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களா? எங்களோட ஏஜிஎஸ்ல இருந்து 2வது அடி 3வது பிளேஸ் அடிக்கிறது ஒரு வருஷம் அடிக்கிறது. என்ன பேர்? கிழமை காட்டுகள் தான் முதலான காட்டுக்கிறாங்க. வழியாக அடிக்கிறாங்க. எங்களை மட்டும் கிராமத்தில் இருக்கிற மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். மற்ற காட்டுக்கெல்லாம் ஒரு வழியாக மெம்பர்ஸ் வந்து என்ன செய்யணும்? நாளில் மண் பறிக்கணும் சொன்னால் கூடுதலானதாக முடியும். வாலிபால் கோர்ட்டுக்கு மண் பறிக்கணும்னு காசு முடியுது. என்னடா சில இடங்களில் இந்த காணிகளர்கள் டூர் பாடுறது அப்படியான நேரத்தில் இப்போ நாங்கள் தெல்லிப்படையில் கதை கேட்கல. தெல்லிப்படையில் கிட்ட மண்ணின காசை மட்டும் தாங்க தேவையான இடத்துல கொண்டே மண்ணை போட்டு விட்றோம். அப்படி நான் நினைக்கிறேன் இப்போ விவரத்துக்கு உங்களுக்கு வேறு எங்கே இடத்துல இப்போ நாங்கள் மண் இருக்குது சார். மண் அந்த சந்தையிலையும் ஜாலி பக்கம் இருக்குது. பொட்டி மண் போட்டு எடுக்கலாம். வீட்டுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்காக முதல்ல வாலிபால் கிரௌண்டை மட்டும் எடுத்துருக்கு. வாலிபால் கிரௌண்ட் மட்டும் ஒரு 50 லோட் ஒரு மூலையால் செய்யலாம்.
நான் உங்களுக்கு அது மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் விளையாட்டு வாகனங்கள் சிட்டிக்காக எல்லாரும் வீடுகளை என்ன வச்சு எடுக்கிறோம். நாங்கள் ஒரு 20,000 கட்டணமாக இப்போ என்னன்னு சொல்கிறது விளையாட்டு நடத்தைகளே ஸ்டேடியம் சின்ன இந்த மாதிரி எடுத்து விளையாட்டு செய்யக்கூடிய மாதிரி இந்த மூலையில் ஸ்டேடியம் விளையாட்டு களத்தில் தனியார் ஆணியில் தான் விளையாட்டு களத்தில் எப்போ பகலில் விளையாடுங்க இது தண்ணி நிற்கிற வழியா பிரமோதில் வந்து அது இப்போ ஒரு சின்ன பிரச்சனை அடுத்த வழி உங்களுக்கு காட்டணும்னா அப்படியே விட்டுருக்கோம். அது சுற்றி ஒரு நெட்டெல்லாம் கட்டி கிடந்தது அதெல்லாம் இது இந்த பெரிய நீங்கள் தொழிலுக்கு பாய்க்கிற நெட் இருக்கல்லோ அது பெரிய ஒரு அளவில் எப்படி என்ன முதலே தெரிஞ்சிருந்தால் நான் பெருமளவான நிதி ஒதுக்கி இருப்பேன். மொத்தமாக வந்த காசு வந்து 1 கோடி, அதாவது வந்து 100 லட்சம் ரூபா காசு மொத்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய பேரில். ஆனால் அரசாங்கம் தான் செலவழிக்கும். நான் காட்டலாம், யாருக்கு கொடுக்க வேணுமென்றது நான் காட்டலாம். அதில் நான் ஏற்கனவே சாவச்சேரியில் ஒரு 40 லட்சம் ரூபா ஒரு சிவன் கோயிலடியில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஒரு கட்டிடம் ஒன்றை கட்டுத்தர சொல்லி கேட்டவை. இல்லை நான் 40 லட்சம் ரூபா ஓமன்ட்ருக்கேன். ஆனால் அதில் இப்போ அனுப்பின வேண்ட சுற்றறிக்கையின்படி 20 லட்சம் தான் கொடுக்கலாம் மாதிரி கிடக்குது. நான் 40 லட்சம் ரூபா ஓமன் இருக்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு வழியில் வேண்ட ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கோ என்னதுக்கோ 40 லட்சம் ரூபா கொடுக்கணும். 40 கொடுத்த முடிய அதுக்கு பிறகு மிச்சம் இன்னொரு 40 லட்சம் ரூபா நான் அப்போ பொன்னாட போத்துறதுக்கெல்லாம் நான் அவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு எனக்கு சரியான கவலை உங்களுக்கு நான் ஒன்று பெருசாக செய்யலாமல் போயிட்டே இல்லை. அந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்போ என்னென்றால் மிச்சம் 40 லட்சம் ரூபா 2 மீன்பிடி சமூகத்துக்கு வந்து உங்களோட மீனவர் சமூகத்துக்கு ஒன்று வந்து மட்டும்தான் ஓமன்னு சொன்னால் பெர்மனண்டாக சொன்னது. மிச்ச காசு இருக்குது, 60 லட்சம் ரூபா காசு இருக்குது. அதில் இப்போ நான் இதில் கொடிய தட்டான்குளத்தில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நான் 10 அல்லது 15 20 லட்சம் ஓமன்னு சொல்லி சொன்னேன். அப்போ உங்களுக்கும் நான் இதில் குறைஞ்சது 20 லட்சம் கூடினது 30 லட்சம் ரூபா காசு நான் உங்களுக்கு இது தரேன். சரி, குறைஞ்சது இது என்றால் அரசாங்கம் வந்து இந்த இதில் போட்டிருக்கு, விதிமுறையில் போட்டிருக்குது. ஏதாவது ஒரு வருமானம் வர அல்லது உற்பத்தி பொருளாதாரம் அதாவது வருமானம் வர உண்டுக்கு தான் அந்த காசை செலவழிக்கலாம். அதில் ஸ்போர்ட்ஸுக்கு என்னால் ஆகக்கூடியது அவை வரையறை போட்டிருக்கணும். விளையாட்டுக்கு 20 லட்சம் தான் செலவழிக்கலாம்ட்டு. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆக குறைஞ்சது 20. ஆனால் வேறு ஏதாவது வழியில் இப்போ உங்கள்ட இப்போ இதில் இது இருக்குது, உங்கள்ட இப்போ நீங்கள் டெய்லி இதில் வச்சு நீங்கள் வியாபாரம் செய்கிற இடம் தானே. ஸோ இதில் ஒரு 10 லட்சத்தை நான் இதுன்ற பேரில் தரலாம். அல்லது ஏதாவது ஒரு வழியில் நான் உங்களுக்கு கூடினது 30 லட்சம். அப்படி அரசாங்கம் தடை செஞ்சுட்டா இல்லை நாங்கள் இப்போ ப்ரொபோசல் போடேக்குள்ள அந்த காசு இல்லை என்று சொல்லிக்கணும்ட்டா நான் திருப்பி 20 லட்சத்தை தரேன். 30 லட்சம் தரதுக்கான மதி என்று சொன்னால் நான் அதை தரேன். ஏன்னா நான் அந்த நாவந்துரைக்கும் சாவக்காட்டுக்கும் கொடுக்குறேன்ற அந்த காசை அரசாங்கம் சொல்லியிருக்கு கொடுக்க வேண்டாம், தாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கதையை நம்பிக்கொண்டு நான் உங்களுக்கு அந்த 30 லட்சம் ரூபா தரேன். அதை விட நீங்கள் இப்போ இதில் வாலிபால் விளையாடுற நீங்கள்னு சொல்லிக்கிறேன், எனக்கு சரியான சந்தோஷம். இது நான் அதை தான் கேட்டேன். என்னென்றால் இந்த வாலிபால் விளையாடுற இடத்த இந்த இடத்துல இருந்து அதில் கிரவுண்டுக்கு ஃபுட்பால் கிரவுண்டு நான் வந்து லெஃப்ட் லெக்டாலையும் ரைட் லெக் நான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் விளையாடினேன். அது நான் ஸ்கூல் டீம்லையும் Under 16 கேப்டன் பண்ணினேன் ஃபுட்பால். நான் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எனக்கு தமிழ் சொல்ல தெரியாது, இடப்பக்கம் முனுகு ஃபோர்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஆடினான் நான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் என்றால் சரியான விருப்பம். மற்றது அதுக்கு அந்த கிரவுண்டுக்கு கட்டி தரதால் குழந்தை பிள்ளைகள்லேருந்து பெரிய வயசு போனாக்கள் வந்து எல்லோரும் அதை பாவிக்கலாம். அப்போ நான் அதுக்கு உங்களுக்கு 20 லட்சம் குறைஞ்சது அல்லது 30 லட்சம் ரூபா நான் தாரேன்டா நான் இன்றைக்கே போய் எழுதி நான் ப்ரே செய்கிறதுக்கு அனுப்பிடுவேன். அந்த இதை இன்றைக்கு நாளைக்கு அனுப்பிடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு தாரேன். அதை விட நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் என்னோட கேட்டிங்கன்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட காசில் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து என்னோட கனவே தொடர்பு கொண்டு கேட்குறவ ஏதாவது ஆக்களுக்கு உதவி செய்ய போகிறீங்களா, உதவி செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட காசு தர மாட்டேன். நான் இந்த வரைக்கும் அப்படி ஒருத்தர் டைம் ஏழாவது ஆக்களை படம் எடுத்து காட்டி அவையிட்ட காசு கொடுக்க போகிறோம். இந்த வரைக்கும் நான் என்னோட 998 வீடியோ இருக்குது என்னுடைய யூடியூப்பில். ஒரு வீடியோவிலையும் நான் அப்படி செய்யலை. ஆனால் அதால் நான் அப்படி காசு சேர்த்து உங்களுக்கு தார நிலைமையிலையும் இல்லை. ஆனால் கன பேர் என்னோட தொடர்பில் இருக்கிறோம் வெளிநாட்டில். இந்த கச்சா ஏரியாவில் இருந்து கூட கன பேர் இருக்கணும் வெளிநாட்டில். டாக்டர் உங்கள்கிட்ட தரம் உங்களுக்குள்ளால் செய்தால் எங்களுக்கு நம்பிக்கைண்டு. நான் அப்படியான வார நேரத்தில் நீங்கள் ஏதாவது தேவைண்டா என்ன தேவை எத்தனை ரூபா காசு என்று சொல்லி எனக்கு சொன்னால் அந்த நபரோட நான் உங்களோட பொருளாளரோ செயலாளரோ உங்களோட கடத்தொழில் சங்கம் இருக்குன்னு தானே அவையில் இருக்கிறத நேரம் எனக்கு
நீங்கள் என்ன மறந்துட்டீங்கள் என்னென்றால் அன்றைக்கு நான் இங்கே சாவச்சேரியில் சிவன் கோயிலடியில் போய்க்குள்ள எங்கள் ரெண்டு தம்பிமார் வந்து கேட்டவை என்னென்றால்